முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, பூமாலையோடு வந்த இந்த அப்பன் முருகனே, உன் வாழ்க்கையை பூங்காவனமாக மாற்ற போறேன். நீ ஆசைப்பட்டு கேட்ட அத்தனை விஷயங்களையும், உனக்காக நான் படைச்ச எல்லா விஷயங்களையும் உன் கைகளில் ஒப்படைக்க வந்துட்டேன். இனிமேலும் நீ சும்மா எதையாவது யோசிச்சு வருத்தப்பட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் காலத்தை வீணாக்காம எந்தெந்த வேலை எப்படிலாம் நல்லா சிறப்பாக யோசிச்சு செஞ்சு வாழ்க்கையை ஜெயிக்க முடியும்னு பாரு. அடுத்தவங்களை காயப்படுத்தும் விதமாக வார்த்தைகளாலேயே கொன்னுட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்டால் மட்டும் இந்த வலியும் வேதனையும் அவர்களுக்கு சரியாகி விடுமா என்ன? பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மனசுல இருந்து அழிய போறதில்ல. பேசுறதுக்கு முன்னாடியே எப்போதும் எல்லா வார்த்தைகளையும் யோசிச்சு பேச பழகு. நீ வெளியே சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் புன்னகை முகமாய் காட்சி கொடுத்தாலும் உன் மனசுக்குள்ள இருக்க வலியும் வேதனையும் எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ எல்லாத்தையும் கடந்து போற, காலம் மாறுன்ற நம்பிக்கையோட வாழ்ந்துகிட்டு இருக்க. ஆனா எதுவுமே மாற மாட்டேங்குதுன்னு உன் மனசுல இருக்கிற வருத்தத்தையும் புரிந்து கொண்டுதான் உனக்கான ஒரு அதிசயத்தை உன் வாழ்க்கையில நிகழ்த்தி கொடுப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன். எல்லாமே கஷ்டமா இருக்கு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. கடைசி நிமிஷத்துல அந்த கஷ்டத்தையே காணாமல் போக செய்யும் மிகப்பெரிய அதிசயத்தை உன் வாழ்க்கையில நான் நடத்தி காட்டுவேன். இப்போது எல்லாரும் சுயநலத்துக்காக பழகக்கூடிய உறவுகளாக சிரிச்சு பேசி பழகுறாங்க. நீ எப்போதும் சிரித்து பேசி பழகும் இந்த உறவுகளை விட ஏதோ ஒரு மூலையில உனக்காக யோசிச்சு உன் பிரச்சனைகளுக்காக கண்ணீர் சிந்தும் நல்ல மனிதர்களை நேசி. உன் வேதனையின் வெளிப்பாடை புரிஞ்சுக்கிட்ட நானு உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் எல்லாத்தையும் துரத்தி அடிச்சு உன்னுடைய வலியையும் வேதனையையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தர்றேன். எப்போதும் எல்லா பிரச்சனைகளும் எனக்கு மட்டும்தான் இருக்குன்னு எல்லாத்தையும் தலையில தூக்கி சுமக்காதே. முதல்ல வாழ்க்கையின் நிதர்சனமான உண்மைகளை நீ புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வரும்போது ஆரம்பத்தில் அது பெருசா தாங்க முடியாததா தோணும். அப்புறம் நாள் போக போக கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி இருக்கும். அடுத்து பல காலங்கள் கடந்து வர வர எல்லாத்தையும் சமாளிக்க முடியுன்ற நம்பிக்கை வந்துடும். அப்புறம் உன் வாழ்க்கையெல்லாம் மாறி நீ நல்லா வாழும்போது இதை பற்றி யோசிச்சினா இதுக்காகவா நம்ம வருத்தப்பட்டோன்னு யோசிச்சு உன் மனசே லேசாகிடும். உன்னை வேண்டியது எதற்காக முருகா? நான் உன்கிட்ட எதையோ கேட்டு இன்னும் நீ எனக்கு எதுவுமே செஞ்சு தரலையேன்னு நீ சொல்றது எனக்கு புரியுது. கொஞ்சம் பொறுமையா இருந்தினா உன் வலியையும் வேதனைகளையும் போக்கி வலிமையை அதிகப்படுத்துவேன். நீ நல்லா வாழ்றதுக்கு வேண்டிய விஷயங்களை செஞ்சு தர்றேன். என்றோ இழந்த ஒன்றை மீண்டும் உன் கண் முன்னால் கொண்டு வரும்போது அதை நினைச்சு சந்தோஷப்படணுமே தவிர எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, எதுக்கு நடக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணாதே. நல்லது நடந்தா அதை அனுபவிக்கணுமே ஒழிய ஆராய்ச்சி செய்யக்கூடாது. கெட்டது நடந்தா அதை மறுபடியும் நடக்காம எப்படி தடுக்கிறதுன்னு யோசிச்சு அதற்கான செயல்களை செய்ய பழகு. உண்மையாக நேசிக்கும் ஒருவரை ஒருபோதும் உன்னை வெறுக்கும் அளவுக்கு செய்து விடாதே. அப்புறமா நீ என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் அவர்கள் மனசில் அந்த வெறுப்பு மாறாதல்லவா? நீ நேசிச்சவங்களும் நீ நம்பினவங்களும் உனக்கு துரோகம் செய்யறாங்களேன்னு நினைச்சு அழுது புலம்பி ஆர்ப்பாட்டம் செய்யாதே. அமைதியாக இருந்தீனா அத்தனையும் நீ கடந்து வருவதற்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். நீ ஒருபோதும் யாரையும் ஏமாத்துறதும் கிடையாது, யாருக்கும் கூட இருந்து குழி பறிச்சதும் கிடையாது. அப்படிப்பட்ட உன் வாழ்க்கையில நீ உண்மையான அக்கறையோடும் பாசத்தோடும் அன்போடும் எல்லார்கிட்டையும் நடந்துக்கிட்டாலும் மற்றவங்க உன்னை அலட்சியப்படுத்த தான் செஞ்சுருக்காங்க. அதனாலதான் இப்போதிலிருந்தே உன் பாதையை மாத்திக்கோ. எல்லார்கிட்ட இலகுவா அன்பா ஏமாளித்தனமா இருக்கிறதால தானே இன்னும் உன்னை கஷ்டப்படுத்துறாங்க. இனிமேலாவது யார்கிட்ட எப்படி நடக்கணுமோ பார்த்து நடந்துக்கோ. உண்மையான அன்பை யாராவது சந்தேகப்பட்டா அதை வார்த்தைகளால் நிரூபிக்க முயற்சி செய்யாதே. நீ நல்ல பிள்ளைங்கிறது உனக்கும் எனக்கும் தெரிஞ்சா போதும். எல்லாருக்கும் போய் நிரூபிச்சு நீ எதையும் சாதிக்க முடியாது. நீ மௌனமாக இருந்தாலே தண்டனை கொடுத்தவர்கள் அதற்கான வேலைகளையும் அதற்கான வழிகளையும் அனுபவிப்பாங்க. அதாவது யாரெல்லாம் உனக்கு கெட்டதை செஞ்சு உன் வாழ்க்கையை தண்டனைக்குரியதா கஷ்டத்துக்குரியதா மாத்துனாங்களோ அவர்களுக்கான தண்டனைய இப்போ இந்த அப்பன் முருகன் நான் கொடுக்க போறேன். எத்தனை பேர் வந்து உனக்கு ஆறுதல் சொன்னாலும் நீ எப்போதும் உனக்குள்ள தைரியத்தை வரவழைச்சிக்கோ. இந்த முருகன் உனக்கு துணையா இருக்கும்போது நீ எப்போதும் எதற்காகவும் கவலைப்பட வேணாம். உனக்கு பிடிச்சவங்களே நீ பேசாதன்னு சொல்லி உன்னை பேச்சை அடக்கும் போது, நீ பேச துடிக்கும் வார்த்தைகளை தடுக்கும் போது, உன்னை பேச விடாம அவங்க குரலை உயர்த்தி உன்னை திட்டும் போது
நம்மக்கிட்ட பேச என்ன இருக்குன்னு நினைக்கும் போது நீ ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கணும். இத்தனை நாளாக அன்பாக பாசமாக இருந்த உன்னை இப்போது இவர்கள் தூக்கி எடுத்து வெறுப்பாக பேசுகிறாங்கன்னா இனி என்ன வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கும்னு அவர்களை விட்டு ஒதுங்கி நிற்பது தான் உனக்கு நல்லது. எப்போதும் உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழணும்னு ஆசைப்படுறேன். வாழ்க்கை யாருக்கும் மறுவாய்ப்பு தருவதில்லை என் செல்வமே. ஒருத்தரை விட மற்றொருத்தர் முக்கியமாக நீ நினைக்கும் போது அந்த இடத்துல அழுகையும் கோபமும் தான் வருகிறது. தேவையற்ற விவாதமும் வீண் பேச்சுக்களும் வேண்டாம் என் செல்வமே. எப்போதும் அமைதியாக இரு. உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன். நீ யாரையும் அதிகமாக நம்பவும் வேணாம், யாரையும் அதிகமாக நேசிக்கவும் வேண்டாம், யார் மீதும் அதிக அக்கறை காட்டவும் வேணாம். அதிகம்னாலே அது அதிக வழியை தருவதாக மட்டுமே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அன்பையும் பாசத்தையும் ஒரு அளவோடு வேணா வச்சுக்கலாம். தவறே செய்யாம தப்பே செய்யாம வழிகளையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்க உனக்காக அளவு கடந்த அன்பை கொடுப்பதற்காக நான் ஓடி வந்திருக்கேன். உன் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட நீ ரொம்ப அதிகமாக பேச்சு வச்சுக்கிட்டீன்னா அப்புறம் உன்னை பற்றி எல்லா விஷயங்களும் ரகசியங்களும் அவர்களுக்கு தெரிஞ்சிடும். நீ எதிர்பார்க்கும் போது யாராவது உன்கிட்ட பேசாமல் இருந்தாலும் அப்போது உன் மனம் வலிக்கும். அவர்கள் போலியான நட்பு உறவுகள் என உனக்கு தோன்றும் தானே. அப்படி ஒரு விஷயத்தை இனிமேல் நடக்க விடாத. இன்றே உனக்கான எல்லா விஷயங்களும் சரியாக போகுது. உன் அப்பன் முருகன் உன் கூட இருந்து நீ நடக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்ட அத்தனை விஷயத்தையும் நடத்தி தரப்போறேன். வாழ்க்கை சில விஷயங்களை தாமதமாக கொடுத்தாலும் கண்டிப்பாக சரியானதாகவே கொடுக்கும். நீதான் எப்பவும் போல மரம் போல மன்னிப்போம், தேவையற்ற விஷயங்களை மறப்போம் மன்னிப்போம்னு அனைத்தையும் கடந்து செல்ல தயாராகு. இந்த பூமாதேவியை நீ என்னதான் மிதிச்சாலும் அது பொறுமையாக எப்படி உன்னை தாங்கிக் கொள்கிறதோ அதே போல உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களையும் அதை சொல்லியவர்களையும் கண்டுகொள்ளாமல் கடந்து போக தாங்கிக் கொள்ள தயாராகு. எந்த உறவாக இருந்தாலும் நீ யாருங்கிறத நிரூபிக்கணும்னு நினச்சினா அங்கே தோத்து போயிடுவேன். அதுக்கு பதிலாக மௌனமாக இருப்பதே உனக்கு சரியாக இருக்கும். எந்த சூழ்நிலையும் நீ யார் முன்னாலும் கஷ்டப்படும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன். ஒருவரை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுடைய உண்மையான பாசத்தை நீ வெறுத்துடக்கூடாது. அவர்கள் உன் மேலே பாசம் வச்சுருக்காங்க, நீ அவங்க மேலே பாசம் வச்சுருக்க, எல்லாம் சரிதான். ஆனால் அதுக்காக எவ்வளவுதான் நீயும் அனுசரித்து போவாய்? காலம் போக போக சிலருடைய கோபம் எரிச்சலாகவும் தொந்தரவாகவும் கூட மாறி போகும். அன்பே தொல்லையாக மாறும்போது கோபப்படுறவங்களை பார்க்கும்போது தொல்லையாகவும் எரிச்சலாகவும் வராதா என்ன? எப்போதும் எந்த சண்டையிலும் எந்த பிரச்சனையிலையும் நீ யாரிடமும் வாதாடாதே. சண்டைக்கு போய் உன்னை நீ இழந்து விடக்கூடாது. அதாவது உனக்கு கிடைக்கிற மதிப்பும் மரியாதையும் எந்த விதத்திலும் குறைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். யாருக்காகவும் எதுக்காகவும் நீ மனசுடைஞ்சு போகாதே. முடிஞ்ச வரைக்கும் கண்டுக்காமல் இருந்துடு. அடுத்தடுத்து நல்ல விஷயங்களே நடக்கும்படியும் நல்லது உன் கண்குளிர பார்க்கும்படியும் செவிகுளிர கேட்கும்படியும் நான் செய்வேன். உண்மையான உன் நல்ல மனசுக்கு நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட. சில பேர் உன்னை ஏமாத்திருக்காங்க, சில பேர் உன்னை அழுக வச்சிருக்காங்க. ஆனால் இப்போது அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லவும் கேள்வி கேட்கவும் உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன். ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு உன் சார்பில் நான் கேள்வியும் கேட்பேன். அவங்க செஞ்ச தப்புக்கும் தவறுக்கும் தண்டனையையும் பதிலாக நான் கொடுப்பேன். என்னை நம்பி வந்த உன்னை ஏமாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அல்ல. உனக்கான ஏற்றத்தை தர வேண்டியது தானே என்னுடைய பொறுப்பு. அந்த ஏற்றத்தை கொடுத்து மாற்றத்தை உருவாக்கி உன்னை பாதுகாத்து உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்ய நான் வந்துட்டேன். இந்த உலகில் என்னை தவிர வேறு எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு இத்தனை காலம் ஆயிருக்கு. சரி, இப்போதாவது என்னை முழுவதுமாக நம்பி வந்தாயே. இந்த மலர் மாலை போலவே உன் மனசை நான் மாற்றி காட்டுறேன். இந்த மலர் மாலை எப்படி பார்ப்பதற்கு அழகாக இருக்கோ பூ மாலை, அதே போல உன் வாழ்க்கையிலையும் நீ வெற்றி மாலைகள் சூடும்படி நான் செய்ய போகிறேன். எத்தனையோ ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் பார்த்து நிம்மதியற்று வாழ்ந்த உனக்காகவே நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் தரப்போகிறேன். இனிமே மாற்றமும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லைன்னு விதி வரைஞ்ச பாதையில் உன் வாழ்க்கையை வாழ்ந்து போய்கிட்டே உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதுக்காக நன்றி சொல்ல பழகு. இங்கு பல பேருக்கு எதுவுமே கிடைக்காம வாழ்க்கையை வாழும்போது உன் நிலைமை எவ்வளவோ பரவாயில்லை அல்லவா? வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் புரியாத வயசுல தான் தொடங்கும். ஆனால் இதுதான் வாழ்க்கைன்னு புரிய வரும்போது வயசு கடந்து போயிருக்கும். வாழ்க்கையிலே எத்தனையோ விஷயங்கள் முடிஞ்சு போயிருக்கும்.
இத்தனை நாளா தனியாக போராடிக்கிட்டும் தவிச்சுக்கிட்டும் இருந்த உனக்கு வெற்றி கிடைக்குமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாயல்லவா? இதோ தனியாக போராடுவதே மிகப்பெரிய வெற்றி தான் சொல்லிட்டு உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன். எப்போதும் யாரையும் பிடிக்கலைன்னா ஒதுங்கி நில்லு. கோபமும் வெறுப்பும் ஒன்றை ஒன்று சார்ந்தது கிடையாது. ஒருத்தரை பிடிக்கலன்றது வேற, ஒருத்தரை வெறுக்கிறதுங்கிறது வேற. ஒருவர் செய்கிற செயலை பார்த்து கோபம் வருவது வேற, வெறுப்பு வருவது வேற. கோபம் வந்தா அப்புறமா அது கொஞ்ச நேரத்தில் சமாதானம் ஆயிடும், சரியாயிடும். ஆனால் வெறுப்பு வரும்போது அது நிரந்தரமாக அங்கு பிரச்சனையையும் மனக்கசப்பையும் இதய வலியையும் கூட கொடுத்து விடும் அல்லவா? யாரையும் வெறுக்காதே. முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்த பழகு. உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் உன் வலியையும் வேதனையும் சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம, என்னையும் புரிய வைக்க முயற்சி செய்யாம அதை அப்படியே விட்டுட்டாலே எல்லாம் சரியாகிவிடும் என் செல்வமே. உன் தலைவிதிக்கு ஏற்றாறு போல நீ உன்னை மாற்றிக்க தான் முடியுமே தவிர, உன்னை வேணா மாற்றிக்கலாமே தவிர விதியை மாற்ற முடியாது. விதி வசம் எப்படி எழுதப்பட்டிருக்கோ அதன்படி வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. உன்னை ஏமாத்திட்டு சந்தோஷமாக வாழலாம்னு நினச்ச மனிதர்களுக்கு வாழ்க்கை ஒரு வட்டம். நீ யாரை ஏமாத்தினாலும் பல மடங்காக அதற்காக நான் உன்னை ஏமாத்துவே உனக்கான பிரச்சனையை கொடுப்பேன்றத அவர்களுக்கு உணர வைக்க போகிறேன். உன்னை கஷ்டப்படுத்தினவங்க எல்லாம் இப்போது அதே நிலைமையை சந்திக்க போகிறாங்க. எப்போதும் உன் சோகங்களை எல்லாம் பணம் போல சேர்த்து வைக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக அதை செலவழிச்சினாதான் உனக்கு நிம்மதி கிடைக்கும். மனிதர்கள் அதிகமாக எங்கே உடைஞ்சு போகிறாங்க தெரியுமா? தான் சொல்கிறதையெல்லாம் கேட்க ஒருத்தரும் இல்லைன்ற போது மனசு உடைஞ்சு போக மாட்டாங்க. நம்ம சொல்கிறதையெல்லாம் இவ்வளோ தூரம் உட்காந்து கேட்டுட்டும் தன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்களே, தன்னை பற்றி தப்பாக நினைக்கிறாங்களேன்னு போது தான் கொஞ்சம் மனசு உடைஞ்சு போவாங்க. உன்கிட்ட வந்து யாராவது அவங்க கஷ்டத்தையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் சொல்லும்போது நீயும் அவங்கள திட்டாமல் நீயும் குறை சொல்லாமல் முடிஞ்ச அளவுங்க அவங்களுக்கு ஆறுதலாக இருந்து அதை சரி செய்ய உதவி செய். இங்கே உள்ள ஒவ்வொரு நபருக்கும் மற்றவர்களின் குறை பெருசா தெரியுதே தவிர தான் என்ன தப்பு செய்கிறோம், தன்னுடைய குறை என்ன என்பது மங்களாக கூட தெரிய மாட்டேங்குது. முதல்ல உன்னுடைய குறையையும் நிறையையும் தவறையும் தப்பையும் புரிஞ்சு அதுக்கப்புறமா மகிழ்ச்சியான மனநிகழ்வுகளை நடத்திக்கொள். கசப்பான நினைவுகள் காலம் முழுவதும் கசப்பதில்லை. நிகழ்வுகள் மாறும்போது, நடக்கிற விஷயங்கள் மாறும்போது நினைவுகள் கண்டிப்பாக இனிக்கும். உனக்கும் இனிமையான சந்தோஷமான மகிழ்ச்சியான நல்ல நிகழ்வுகளை உன் அப்பன் முருகன் நான் கொடுக்குறேன். தனக்கு கிடைச்சதே சிறந்ததுன்னு எப்போதும் உனக்கு கிடைச்சதை உயர்வாக நினைத்துக்கொள். உனக்கு கிடைக்காதது வீணானது நினச்சிக்கணுமே தவிர கிடைச்சதை பெருசாகவும் கிடைக்காததை தாழ்வாகவும் நினைக்கக்கூடாது. எப்போதும் எல்லாமே ஒரு அளவோடு இருந்தாதான் உனக்கு நல்லதுன்னு சொல்கிறேன். நீ அழுகும்போது உன் கண்கள் சுத்தமாகும், கண் பார்வை தெளிவாகும். மனசில் இருக்க அழுத்தமும் பாரமும் கண்ணீரோடு சேர்ந்து கறந்து வெளியே வந்துடும். அதனால் உன் மனசை காயப்படுத்துனவங்களையும் ஒன்று அழுக வச்சவங்களையும் நீ நன்றி சொல்ல தயாராயிக்கோ. இது என்னடா அழுகிறதுக்கு நன்றி சொல்லணுமான்னு யோசிக்காதே. நீ அழுகுவதும் கவலைப்படுவதும் உன் மன பாரத்தை இறக்கக்கூடிய நல்ல விஷயமா இருக்கிறதுனால இதை செய்ய சொன்னேன். அதுக்காக உட்காந்து தினமும் அழுகணும்னு இல்லை. வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. அவ்வப்போது இந்த சிந்தனைகள் வரும்போது சீக்கிரமே அதையும் நினச்சி தவிர்த்து தகர்ந்து போய்கிட்டே இரு. வேஷம் போடும் உறவுகளுக்கு நடுவில் உண்மையான உன் பாசம் தோற்று போகாது என் செல்வமே. மற்றவங்கெல்லாம் பாசம் வச்சிருக்கா மாதிரி வேஷம் போட்டாலும் நீ எல்லாரிடமும் உண்மையோடு அன்போடு நடந்து கொள்கிறாய். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நீ தோற்று போக விடமாட்டேன். நீ யார் யாருக்காகவோ என்னென்னவோ நல்லது செஞ்சும் கூட யாருமே உன்னை நினைக்காம உதாசீனம் செய்பவர்களாக, உனக்கே கெடுதல் செய்பவர்களாக இருப்பதை பார்க்கிறேன். நீ எப்போதும் பேசிக்கிட்டே இருக்காம முடிஞ்ச அளவுக்கு பேச சுருக்கிக்கோ. பேச்சை குறைத்து கொண்டு செயலை அதிகப்படுத்து. மன அழுத்தப்படுற அளவுக்கு நீ பல பிரச்சனைகளை பார்த்துட்ட. அதனால தான் உன் அத்தனை பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமுடையதாக மாற்ற வந்திருக்கேன். கல்மனம் படைச்சவங்கன்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஏன்னா எல்லா மனிதர்களும் பிறக்கும்போது நல்லவங்க தான். சுற்றி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மனுஷனால், அவனுடைய செயலால் மனம் கல்லாக்கப்பட்டவர்கள் தான் இங்கு நிறைய பேர் இருக்காங்க என் செல்வமே. நீயும் அப்படி கல் மனிதராக மாறி போகாம எப்போதும் இரக்கத்தோடும் நல்ல உடத்தோடும் மனிதாபிமானத்தோடும் இருக்க பழகிக்கோ. எந்த சூழ்நிலையும் உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தும்படி நடந்து கொள்ளாதே. எல்லாருக்கும் நல்லதையே செஞ்சு
நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணும் என்